ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க 30,000 20,000க்குலாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன்னு விளம்பரம் பண்ணோன்னே அங்கே போயிடுறாங்க. இது பூரா ஃப்ராடு. பெரிய பெரிய ஃப்ராடுலன்ட் கம்பெனிஸே இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், திரும்ப கொட்டிடும், திரும்ப வந்து இது தின்னாயிடும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அதுக்கு மெடிசின்ஸை நம்ம கன்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கணும். அதுக்கு மெடிசின் கன்டினியூ பண்ணிட்டே போயிடலாமே, அந்த ஒரு இதில் சொல்கிற மாதிரி பருத்தி மூட்டை உடம்புல இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஸ்கின் வந்து தனக்கு கேன்சர் வரக்கூடாது, அந்த உடலை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை டார்க்காக வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபுல் பியர்டு வராது. இப்போ நம்ம சூரிய ஒளியில் போகும்போது டேன் ஆகிறோம். திரும்ப சூரிய ஒளி படாமல் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா ஒரு கொஞ்ச நாளில் அந்த டேன் ஆனது ஒரு ஃபியூ டேஸில் அது மறைஞ்சிரும். இப்போ ஸ்கின்னுக்கு அடுத்தபடியாக வந்து கேர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஏர் தான். ஒரு சில பேர் முடி அதிகமாக கொண்டு அப்படின்ட்டு அரிய வகை மூலிகைலாம் தடவுறாங்க. ஆதிவாசி தைலம் அதெல்லாம் உண்மையிலே வந்து பயன் தருமா சார்? எல்லாம் ஃப்ராடு, எல்லாமே ஃப்ராடு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. இந்த உலகத்திலே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஆர்கன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு தாங்க. இந்த ஸ்கின்னுக்கு அடுத்தபடியாக அது ரொம்ப கேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஹேர் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு அது போடுங்க, உங்கள் ஹேருக்கு இது போடுங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு இது போட்டால் சூப்பராகிடும், உங்கள் ஹேருக்கு இது போட்டால் சூப்பராகிடும், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அது இருக்கிறது உண்மையிலே உண்மையா இல்லை உருட்டா? இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாமல் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ஷனல் டெர்மட்டாலஜிஸ்ட், சென்னை ஸ்கின் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் டாக்டர் முருகசுந்தரம் இருக்காங்க. எனக்கு இவங்க கிட்ட தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். அங்கே பேசலாம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, பழைய நம்ம வெயிலில் போனால் நம்ம ஸ்கின் டேன் ஆகுதுல்ல சார், அது அப்படியே விட்டுடலாமா, ஏதாச்சும் பண்ணணுமா சார்? இல்லை, வெயிலில் போனால் டேன் ஆகுது அப்படின்னா நீங்கள் வெயிலில் போகாமல் இருந்தால் அந்த டேன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஏன்னா நம்மளுடைய மெலனோசைட்டுங்கிறது வந்து அந்த ஸ்கின்னுக்கு கலர் ப்ரொடியூசிங் செல் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் ஒன்று தான். வெள்ளைக்காரனுக்கும் ஒன்று தான், டார்க்காக இருக்கிறவங்களுக்கும் ஒன்று தான். இது எல்லாருக்கும் ஒரே அந்த நம்பர் ஒன்று தான். அது ப்ரொடியூஸ் பண்ணுற மெலானின்கிற அந்த பிக்மெண்ட் நிறமி தான் அதிகமாகுது. இப்போ நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளை விட ஆஃப்ரிக்கன்ஸுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம எப்போவுமே வெப்ப நாட்டில் இருக்கிறதுனால, சூரிய ஒளி அதிகமாக இருக்கிறதுனால, அந்த சூரிய ஒளியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த மெலானின் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு சூரிய ஒளி கம்மியாக இருக்கனால மெலானின் தேவையில்லை, அதனால் மெலானின் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு சூரிய ஒளி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இயற்கையே நம்ம தோலே வந்து அதை தன்னை, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்குது. ஸோ நம்ம ஸ்கின் வந்து தனக்கு கேன்சர் வரக்கூடாது, அந்த உடலை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை டார்க்காக வச்சுக்குது. ஸோ நம்ம சூரிய ஒளியில் போகும்போது டேன் ஆகிறோம். திரும்ப சூரிய ஒளி படாமல் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா ஒரு கொஞ்ச நாளில் அந்த டேன் ஆனது ஒரு ஃபியூ டேஸில் அது மறைஞ்சிரும். ஆனால் இந்த சூரிய ஒளினால் வரக்கூடிய பாதிப்புகள்னு இருக்குது. சில வியாதிகள் வரலாம் தோலில், சில ஸ்கின்ல வந்து டிசீசஸ் வரலாம், ஸ்கின்ல வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரலாம், சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஸ்கின்னுக்கு அடுத்தபடியாக இன்னும் கேர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஏர் தான் சார். இப்போ சில பேர் முடி அதிகமாக கொண்டுது அப்படின்ட்டு அரிய வகை மூலிகைலாம் தடவுறாங்க. ஆதிவாசி தைலம் அதெல்லாம் உண்மையிலே வந்து பயன் தருமா சார்? எல்லாம் ஃப்ராடு, எல்லாமே ஃப்ராடு. இப்போது நீங்கள் தடவுற எந்த ஒரு பொருளுமே, இப்போ ஹேர் ஆயிலோ இல்லை அந்த ஹேர் ஆயிலில் கலந்துருக்கக்கூடிய மூலிகைகளோ, முடியில் இருக்கக்கூடிய துவாரங்கள், அந்த முடியில் இருக்கக்கூடிய ஸ்கின், ஸ்கேல்ப்னு சொல்கிறோம்ல, அந்த முடி வரக்கூடிய ஸ்கின், அந்த துவாரங்கள் வழியாக உள்ளே போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒரு மாலிகுலர் வெயிட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில், மூலக்கூறு எடைன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு மூலக்கூறு எடை, அந்த மாலிகுலர் வெயிட் கம்மியாக இருந்தால் தான், இந்த அளவில் இருந்தால் தான் அது ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் மூலமாக, துவாரங்கள் மூலமாக உள்ளே போக முடியும். இப்போ நம்ம ஒரு ஆயின்மெண்ட் தடவுறோம், அந்த ஆயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மருந்து வந்து அந்த மாலிகுலர் வெயிட் கம்மியாக இருந்தால் தான் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின் போர்ஸ் வழியாக உள்ளே போய் அந்த டிசீஸை அது சரி பண்ணும், அது ஒரு மருந்தாக வேலை செய்யும். ஆனால் இந்த கண்ட மூலிகையெல்லாம் அரைச்சி தடவுறதுனால அதெல்லாம் உள்ளே போகவே போகாது. அப்படி போகாத போது அது எப்படி வேலை செய்யும்? ஏன்னா முடியினுடைய வேர் வந்து வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. எப்படி செடியோட வேர் மண்ணுக்குள்ளே இருக்கோ, அதே மாதிரி முடியோட வேர் வந்து மண்டையில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல, அந்த ஸ்கேல்ப்புக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த வேர் வரைக்கும் அது போகணும், ஏர் ஃபாலிக்கிள் அப்படிங்கிற அந்த வேர் செல் வரைக்கும் அது போகணும் அப்படின்னா அது வந்து அந்த மாலிகுலர் வெயிட் கம்மியாக இருக்கணும், அது உள்ளே போகணும். அதுக்காக தான் ஏருக்கு கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ், இப்போ மினாக்சிடில், ஃபினாஸ்ட்ரைடு, இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த மாலிகுலர் வெயிட் அதுக்கு அந்த துவாரத்துக்குள்ளே போகிற மாதிரி கம்மியாக அதை பண்ணி அதை வந்து உள்ளே செலுத்துகிறாங்க. அதோடைய எஃபெக்ட் அது கொடுக்குது. ஸோ ஆனால் இப்படி இதை வந்து இவங்க கண்டதெல்லாம் அரைச்சி தடவுறது, இவங்க வீட்டுக்கு ஒரு ஃபார்முலா வேறு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தடவி அதில் வந்து முடி வளருதுன்னு வேறு சொல்லுவாங்க, கிளைம் பண்ணுவாங்க. இதை தடவாதனால தான் உனக்கு வழுக்க விழுந்துருச்சும்பாங்க. இது எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஃப்ராடு, உருட்டு, அறியாமையினால் வரக்கூடிய விஷயங்கள்.
இப்ப அதே மாதிரி ஒருத்தவங்க பிஎட் வரல அப்படின்னு இந்த ரொம்ப வந்து கலாய்ப்பாங்க அவங்க, இந்த பிஎடுக்கு வந்து பிஎட் எல்லாம் தடவுவாங்க, நம்ம அருமையான தடவுவாங்க. கேள்வி. அது ஒரு மிகப்பெரிய உருட்டு அது. என்னன்னா எப்படி நமக்கு வந்து இப்ப நம்மளுடைய ஸ்கின் எப்படி நமக்கு ஆப்பிரிக்கால ரொம்ப டார்க்கா இருக்கு, நமக்கு ப்ரௌனா இருக்கு, இன்னும் அந்த ஜப்பான் சைனா போனா ஒரு மாதிரி எல்லோயிஷா இருக்கு, யூரோப்பியன்ஸுக்கு நல்ல ஒரு மாதிரி பிங்கிஷா இருக்கு. இந்த மாதிரி கலர், ஸ்கின்னோடைய கலர் எப்படி மாறுபடுதோ அதே மாதிரி ஹேருடைய டெக்ஸ்சர் எப்படி, நமக்கு ஆப்பிரிக்கன்ஸுக்கு சுருட்ட முடி இருக்கு, நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட், நம்மளுடைய ஹேர் தான் ரொம்ப பெஸ்ட் ஹேர். ஏஷியன்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், சேமியா குச்சி மாதிரி இருக்கும், நமக்கு நல்ல வேவியா இருக்கும், ரொம்ப அழகா ஒரு ஒரு முடியே ஒரு கவிதை மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒன்று ஒரு ஸ்கின், ஹேர், நெயில் எல்லாமே ஒரு ஒரு ரேஸுக்கு வித்தியாசப்படுற மாதிரி நம்மளுடைய பியர்டு, தாடியோடைய க்ரோத்துமே வந்து ஒரு ஒரு ரேஸுக்கு வித்தியாசப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபுல் பியர்டு வராது. அரப் கண்ட்ரீஸில் இப்போ நம்ம மிடில் ஆஃப் த வேர்ல்டில் பார்த்தோம்னா இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரப் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு நல்ல ஃபுல் பியர்டு வரும். அதனால தான் அவங்க பியர்டு வச்சு அதை ஒரு ரிலிஜியஸ் கல்ட்டாக கூட யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லா பியர்டு வளரும். ஆனால் இதே இது நீங்கள் சைனா, ஜப்பான் போனீங்கன்னா பியர்டே வராது, ஒரு ஆட்டு தாடி மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் கொரியா, ஜப்பான்லாம் போனால் ஆம்பளையா பொம்பளையானே தெரியாது, அவ்வளவு சுத்தமாக பியர்டே வராது. அதுக்காக அவங்களுக்கு ஆண்மைத்தன்மை இல்லைன்னுலாம் கிடையாது, அவங்க நம்மளோட ஆண்மை வீரியம் அதிகமாக உள்ளவங்களா கூட இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு சுத்தமாக முடியே வராது. இந்த பக்கம் யூரோப்பியன் சைடு போனோம்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த பியர்டு பேட்டர்ன் வந்து வளர்றதே வந்து ரேஷியல் பேட்டர்ன் தான், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அதிகமாகவும் பியர்டு வராது, பியர்டே இல்லாமையும் இருக்காது, ஒரு மீடியமாக இருக்கும். இவ்வளவுதான் நமக்கு, இதுதான் உண்மை. நம்ம இந்தியனா பிறந்தா இவ்வளவுதான் பியர்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவன் உடனே அவனை பார்த்து அவன் ஃபுல்லா பியர்டு வரணும்னு சொல்லி பியர்டு ஆயில் தடவுறதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், படு பைத்தியக்காரத்தனம். இல்லாத ஒன்றை எப்படி கொண்டு வர முடியும்? கட்டாந்தரையில போய் செடி வளர்க்க முடியுமா? ஸோ அது மாதிரி ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கவே முடியாது. ஸோ அந்த என்ன ஆயில் தடவினாலும் சரி, அதுக்கு என்ன பண்ணாலும் சரி, அதை வந்து நம்பவே கூடாது. இது மிகப்பெரிய ஃப்ராட். அது இந்த பியர்டு ஆயில் பிஸ்னஸே எக்கச்சக்கமாக ஒரு இந்த மாதிரி ஃப்ராடு பிஸ்னஸும் ஒரு பில்லியன், மல்டி பில்லியன் டாலர் மாதிரி பியர்டு ஆயில் பிஸ்னஸ் ஒரு மல்டி பில்லியன் டாலர். சார் அதே மாதிரி பிஆர்பி ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல சார், அது உண்மையிலேயே வந்து ஒர்க் ஆகுமா? அதாவது இந்த பிஆர்பி அப்படிங்கிறது வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு பேர். இந்த பிளேட்லெட்டுங்கிற நம்ம பிளட்ல வந்து 3 செல் இருக்குது, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்டுன்னு 3 செல் இருக்குது. இந்த பிளேட்லெட்டுங்கிற அந்த செல், அதாவது தட்டை அணுக்கள்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த பிளேட்லெட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது, அதாவது க்ரோத் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நமக்கு ஒரு இடத்துல அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ப்ளீடிங் ஆகுது, அந்த ரத்தம் உறைஞ்சு போகுது. அந்த ரத்தம் உறையிறதுக்கு எது காரணம்? பிளேட்லெட்டு தான். அந்த ரத்தம் உறையிறது மட்டும் இல்லாமல் அந்த காயம் ஆறுறதுக்கும் பிளேட்லெட் தான் ஹெல்ப் பண்ணுது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வூண்ட் ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து பிளேட்லெட்டுக்கு உண்டு. அந்த வூண்ட் ஹீலிங் கெப்பாசிட்டி பிளேட்லெட்டுக்கு இருக்கிறதுனால அதை வச்சு டெவலப் பண்ணி, இது ஆறாத ஒரு புண்ணுக்கு இந்த பிளேட்லெட்டை இன்ஃபியூஸ் பண்ணால், அவங்களுடைய ஓன் பிளேட்லெட்டை இன்ஃபியூஸ் பண்ணால் புண்ணு ஆறும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அதை வந்து நிறைய டென்டல் ட்ரீட்மெண்ட்டில், போன்ஸில், இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இதிலெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு டிஷ்யூவை க்ரோ பண்ணுறதுக்கு, ஒரு டிஷ்யூ வளராமல் இருந்தால் அந்த வளர வைக்கிறதுக்கு இந்த பிஆர்பிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஸ்லோவாக முடியோடைய வளர்ச்சிக்கும் இந்த பிஆர்பி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிஆர்பிங்கிற ட்ரீட்மெண்ட்டு தான் முடி வளர்ச்சிக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டி ஒரு ஃப்ராடு பண்ணி எல்லாருக்கும் எடுத்தெடுப்பில் யாருக்கு எப்படி முடி கொட்டினாலும் பிஆர்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த பிஆர்பிங்கிறது ஒரு ப்ரொசீஜராக பண்ணும்போது அதுக்கான ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வணிக நோக்கத்தில் இந்த பிஆர்பி தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டுங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. பிஆர்பிங்கிறது மெயின் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் தெரப்பி தான். இப்போ நம்ம முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணணும். இப்போ உனக்கு முடி கொட்டுது அப்படின்னா அது ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியான்னு பேர், மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ். அதே மாதிரி ஒரு உமனுக்கு முடி கொட்டுது அப்படின்னா மோஸ்ட்லி அது சத்து குறைவுனால தான். ஆனால் அவங்களுக்கும் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ், இப்போ எப்படி ஆண்களுக்கு ஹார்மோனல் பால்ட்னஸ் வரலாமோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஹார்மோனல் பால்ட்னஸ் வரலாம். ஆனால் அது ரொம்ப ரேர், ஆண்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ காமன் கிடையாது, ரொம்ப ரேர் இது. ஸோ அது மாதிரி ஒருத்தருக்கு என்னென்ன முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் என்ன, அது என்ன டைப் ஆஃப், சில பேருக்கு அலோபேஷியா ஏரியேட்டான்னு வட்டமாக முடி கொட்டும், வட்ட வழுக்கைன்னு பேர், அது ஒரு காரணம் இருக்குது. இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது.
அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை மெடிக்கலாக நம்ம கொடுக்கணும். சில பேருக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும், அதை ட்ரீட் பண்ணணும். அயன் டெஃபிஷியன்சி இருக்கும், அதை ட்ரீட் பண்ணணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அதை ட்ரீட் பண்ணணும். இது மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணணுமே ஒழிய, அதை விட்டுட்டு பிஆர்பி பண்ணுறேன். இந்த பிஆர்பிக்கே புதுசாக ஒரு பேர் ஜிஎஃப்சி அப்படின்னு வச்சுருக்காங்க, க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்டட். ரெண்டும் ஒரே அளவு தான். உடனே இந்த பிஆர்பி பற்றின அவேர்னஸ் இருந்துருச்சுன்னா ஜிஎஃப்சி அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வாங்க வேண்டியது. இதெல்லாம் வந்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இவங்க சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், எது உண்மை எது உருட்டுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி போயிடலாமே. ரீசெண்ட் டேஸில் ஒருத்தவங்க வந்து இறந்தும் இருக்காங்க இல்லையா? இந்த உண்மையிலே ஏர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி, ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ ஏர் டிரான்ஸ்பிளான்ட்னால 2016 நம்ம சென்னையில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டே இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம வெளியில் தெரியல, அது வெளியில் தெரிஞ்சது ஒரு சில நியூஸ் தான் வருது. ஸோ அதனால் இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை மக்கள் நினச்சிக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக, முடி கொட்டிருச்சா இங்கேருந்து முடி எடுத்து நட்டு வைக்கலாம், என்னமோ ரொம்ப சாதாரணமாக ஒரு செடியை ஒரு பாத்தியிலேருந்து எடுத்து இன்னொரு பாத்தியில் நட்டு வைக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸி, அவ்வளோ சிம்பிள்லாம் கிடையாது. இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ எப்படி நான் பிஆர்பி சொன்னனோ அதே மாதிரி ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டும் ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி தான். அதுக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், திரும்ப கொட்டிடும், திரும்ப வந்து அது தின்னாயிடும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அதுக்கு மெடிசின்ஸை நம்ம கன்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கணும். அதுக்கு மெடிசின் கன்டினியூ பண்ணிட்டே போயிடலாமே, இந்த ஒரு இதில் சொல்கிற மாதிரி பருத்தி மூட்டை இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி நம்ம மெடிசினை கன்டினியூ பண்ணாலே போதும். மெடிசின்ஸை ஒழுங்காக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே 100% சக்ஸஸ்ஃபுல் தான். டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறதா நமக்கு தேவையே இல்லை. ஆனால் அப்படி ரொம்ப டிரான்ஸ்பிளான்ட் தேவை, எனக்கு ரொம்ப யங் ஏஜ்லேயே பால்ட் ஆயிடுச்சு, எனக்கு சீக்கிரத்துலேயே முடி வளரணும், அந்த முடியை வந்து நான் வந்து எனக்கு நல்ல திக்காக ஃபுல் ஸ்கேல்ப் ஃபுல்லாக முடி வேணும், நான் சினிமாவில் நடிக்க போகிறேன், நான் வந்து இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டையும் கண்டினியூ பண்ணணும். ரெண்டாவது முக்கியமானது என்னென்னா, இந்த டிரான்ஸ்பிளான்ட் யார் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது. இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்லேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி இதுக்கு தகுதியானவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டும்தான். சில டெர்மட்டாலஜிஸ்ட்டும் ட்ரெயின் ஆகுறாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகி அவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மூலமாக ட்ரெயின் ஆகி அவங்களும் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸோ இல்லை ஒரு ட்ரெயின்டு ஏர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் அனஸ்தட்டிஸ்ட்டு, ஒரு 2-3 அனஸ்தட்டிஸ்டாவது தேவை. ஏன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து ஒரு 5 to 6 hours ஆகும் மினிமம். ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய நேரம் அனஸ்தீசியா கொடுக்கணும். யூஸ்வலாக டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ணுறதில்ல, லோக்கல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுறாங்க. தலையில் மட்டும்தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு மரத்து போக வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தொடர்ந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் திரும்ப திரும்ப அனஸ்தட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம பிபி ட்ராப் ஆகலாம், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அந்த அனஸ்தீசியானாலேயே. அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது தலையில் ரொம்ப ப்ளீட் ஆகும், அந்த ப்ளீடிங்னால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அப்புறம் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய ஆகலாம். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சர்ஜன், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை ஒரு ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டு வித் ப்ராப்பர் அனஸ்தீசியா கேரோட இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கணும். ஏன்னா எப்பவும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனே அவங்களுக்கு ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு ரெடியாக இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பு, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டப்பில் ப்ராப்பராக பண்ணணும். இது மாதிரி பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ்க்கு அவங்க ரெஸ்ட்லாம் எடுக்கணும். இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இது. ஏன்னா ஒரு 6 மணி நேரம் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே சும்மாலாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் குடிசை தொழில் மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்தெல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸை வர வச்சு இந்த எப்படி நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து வீடு கட்டுறதுக்கு இது ரோட்டில் பாடிப்பூரி விற்கிறதுக்கு ஆள் வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்து குடிசை தொழில் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு இது ஆக்ஷன் எடுக்குதுன்னு தெரியல. ஒரு மூளை முடுக்கு இன்டுடுக்குலாம் பண்ணுறாங்க ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டு. இந்த மாதிரி குடிசை தொழில் மாதிரி டாக்டர் கிடையாது, அனஸ்தட்டிஸ்ட் கிடையாது, வெறும் டெக்னீஷியன்ஸ். அவங்க டெக்னீஷியன்ஸாங்கிறது கூட கேள்விக்குறி தான். அவங்க ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸா, அவங்களுக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுத்தது, அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது, அவங்களுக்கு என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது, எதுவுமே தெரியாது. சும்மா வந்து விளம்பரம் பார்த்துட்டு ஜனங்க போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சீப்பாக பண்ணுறாங்கன்ட்டு போயிடுறாங்க. நார்மலாக ஒரு ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ லேக்ஸ் ஆகும், 3 to 5 lakhs ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 30,000 20,000க்குலாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன்னு
விளம்பரம் பண்ணோன்னு அங்கே போயிடுறாங்க. இது பூரா ஃப்ராடு. பெரிய பெரிய ஃப்ராடுலண்ட் கம்பெனிஸே இருக்குது. அதுக்கு பேர் குவாக்கரின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டரே இல்லாமல் இவங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இந்த வந்து எல்லா அத்தாரிட்டிஸையும் ஏமாற்றி இவங்க வந்து ஒரு நான் ஹேர் க்ரோயிங் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுக்குறா, யார் லைசன்ஸ் கொடுக்குறா என்னன்னே தெரியல. ஆனால் மக்கள் வந்து விட்டில் பூச்சி மாதிரி ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட இப்போ ஹேர் ஃபால்னு வர்றவங்களில் ஒரு 50% வந்து இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணி ஏமாந்து வர்றவங்க தான். அது முதல்ல அவங்க பண்ண தப்பை கரெக்ட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி அப்புறம் அவங்கள வந்து திருத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த அளவுக்கு மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமாக தேவை.